சொல்றேன். ஸ்ட்ரிங் படிக்க 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 இந்த டாஸ்க் எல்லாம் உங்களால பண்ண முடியுமா? இப்போ ஏற்கனவே முந்தா நாள் ஸ்ட்ரிங் அரேல வந்து டாஸ்க் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு நீங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த டாஸ்க் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். யாராவது ட்ரை பண்ணவங்க இருக்கீங்களா? ட்ரை பண்ணுங்க. சரியா? அந்த டாஸ்க் எல்லாம் இப்போ முதல்ல ஸ்ட்ரிங்கை பத்தி உண்மையிலேயே ஸ்ட்ரிங் ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் முக்கியமான ஏரியா. அதுலேயும் ஸ்ட்ரிங்கை பற்றின டிஸ்கஷனே இவங்க வந்து ஒரு மாதிரி வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணி அதில் பாதி நமக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்க ஸ்ட்ரிங்கை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்ட்ரிங்கை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஏரியா ஸ்ட்ரிங்கை பற்றி படிக்கிறதுங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ். நம்ம இது வரைக்கும் எந்த டேட்டா டைப் பற்றியும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பற்றி டீட்டெயிலாக பேசினதே கிடையாது. எல்லா கிளாஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு பேசுவோம். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் கிளாஸ் தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனால் டீட்டெயிலாக பேசியிருக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸை பற்றி தான். அப்போ ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்? அந்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கும், அந்த கிளாஸில் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கிளாஸில் ஃபீல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான் நம்ம பொதுவாக கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு கிளாஸ் தான் ஸ்ட்ரிங் java.lang பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ். அவங்க நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பேசிட்டு வரும்போதே ஸ்ட்ரிங்குங்கிறது பார்க்கறதுக்கு ப்ரிமிட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனால் அது நான் ப்ரிமிட்டிவ்னு பேசி முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இம்போர்ட் பண்ணும். இப்போ java.langல ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ். சொல்லுங்க ஹரிஷ், ஹவு டு யூ கிரியேட் ஆப்ஜெக்ட்? மெயின் மெத்தடுக்கு கிளாஸ் நேம் சொல்லுங்க. கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்பேஸ் கிளாஸ் நேம். இதான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான அப்ரோச். இப்படி தானே இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக? இதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. நியூ கீவேர்டு இல்லாமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா? பண்ணதே இல்லை. இப்போ தான் முதல் தடவை. பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரிங் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹரிஷ்னு நான் அந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் பேர் என்ன? ஹரிஷா? நேமா? இதில் ஆப்ஜெக்ட் பேர் என்ன? என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் கோவிந்தா மட்டும் போடக்கூடாது. நேம் தான் ஆப்ஜெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு ஒரு கிளியர். நேம் தான் ஆப்ஜெக்ட். நேம் தான் ஆப்ஜெக்ட். அப்போ ஹரிஷ்ங்கிறது என்னது? அப்போ ஹரிஷ்ங்கிறது என்னது? ஹரிஷ்ங்கிறது என்னது? ஹரிஷ்ங்கிறது என்னது? அதுல எந்த டாபிக்? இது எந்த டாபிக் கீழே படிக்க வேண்டிய டிஸ்கஷன்? ஸ்ட்ரிங்கை பத்தி படிக்க வேண்டிய டிஸ்கஷன்னா ஆன்சர் யார் தான் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். அப்படின்னா நான் எப்படி உங்ககிட்ட கேட்பேன்? கரெக்ட் தானே? இந்த டிஸ்கஷன் எந்த டாபிக் கீழே டிஸ்கஸ் பண்ண வேண்டியது? இப்பதான் வந்திருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கோன்னே தெரியாது. என்னையே பாக்குற அப்படி மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. எந்த டாபிக் கரெக்ட் சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டர்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இப்போ இதுக்கு பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? கன்ஸ்ட்ரக்டர் டாபிக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கன்ஸ்ட்ரக்டர் டாபிக்ல நீங்க விட்டுருங்க, மத்தவங்களுக்கு தான். ஹரிஷ் இந்த டாபிக்ல நல்லா ஸ்ட்ராங்கா பதில் சொல்லியிருக்காரு, அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. கரெக்ட் தானே ஹரிஷ்? அப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஹரிஷ்னு போட்டு ஒரு ஸ்டார் போட்டு வெரி குட் அப்படி மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கரெக்ட் தான். கன்ஸ்ட்ரக்டர் டாபிக்ல வீக்கா இருக்கீங்க, அவ்வளவுதான். திரும்ப சொன்னாங்க, திரும்ப வர சொல்லுங்க. இதுல நேம் ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்டோட நேம். இதுல நேம் எது ஆப்ஜெக்ட்? இதுல எது ஆப்ஜெக்ட்?
ஆப்ஜெக்ட் நேம் என்ன? எது ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் நேமே நேம் தான். ஹரிஷ் ஆப்ஜெக்ட். கரெக்டா தப்பா? பெருசா ஒன்றும் கேட்கல. இந்த டாபிக் வீக்குன்னு ஓவராலாவே ஃபீல் பண்றீங்கல்ல. ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த டாபிக் நோட்ஸ் எடுத்து கச்ச கச்சன்னு பேசி முடிச்சு வீட்டுக்கு போங்க. பெண்டிங் பைல் அப் பண்ணாதீங்க. பெண்டிங் வைக்க நிம்மதி காலியாயிடும். எது ஆப்ஜெக்ட்? சொல்லுங்க பவித்ரா, எது ஆப்ஜெக்ட்? நான் திரும்பவும் சொல்றது, கையில நோட்ஸ் இருக்கு. கையில நோட்ஸ் இருக்கு. நோட்ஸை பாக்குறதுக்கு நீங்க தயாரா ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க வினோத், எது ஆப்ஜெக்ட்? வினோத் யார் கூட எல்லாம் க்ளோஸா பழகுறாரோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு. அடுத்த விக்கெட் ரஞ்சித்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேம் தான் ஆப்ஜெக்டா? நியூன்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கறது தான் ஆப்ஜெக்ட் எப்பவுமே. இது ஆப்ஜெக்ட். லெஃப்ட் சைடு இருக்கிறத பத்தி நம்ம பேசவே மாட்டோம். ரைட் சைடு இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். அனானிமஸ் ஆப்ஜெக்டே பேசியிருக்கோம் இதே கிளாஸ்ல. இதே கிளாஸ்ல பவித்ராட்ட எதுல வந்தீங்க பவித்ரா அப்படின்னு சொல்லி பஸ்ல வந்தீங்க. அப்போ பஸ் டிரைவர் பேர் தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் கேட்டிருக்கேன். ஞாபகம் சொல்லிக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வைக்க வேண்டிய தேவையில்லை. இதுதான் ரைட் சைடு நியூன்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கறதா ஆப்ஜெக்ட். அப்போ நியூ ஸ்ட்ரிங்குங்கிறது தான் ஆப்ஜெக்ட். யாருமே சொல்லலைங்கிறது தப்பு கிடையாது. இனிமேலாவது படிங்கிறது ரெக்வஸ்ட். ரைட் சைடு இருக்கிறது தாங்க எப்பவுமே ஆப்ஜெக்ட். லெஃப்ட் சைடு இருக்கிறது அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ். அவ்வளோ. ஆமா, நியூ ஸ்ட்ரிங்குங்கிறது கால்குலேட்டர்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. கால்குலேட்டர் கால்சி ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர்னு எழுதுறேன். எது ஆப்ஜெக்ட்? நியூ கால்குலேட்டர் தான் ஆப்ஜெக்ட். கால்சிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ். இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க ஒரு கேக் வாங்குறீங்க, பெரிய கடைக்கு போறீங்க, ஒரு கேக் வாங்குறீங்க, கேக் வாங்கி வைக்கிறீங்க. அந்த கேக் மேல நீங்க குணான்னு பேர் எழுதுறீங்க. ஹாப்பி பர்த்டே குணா அப்படின்னு நீங்க அதில் பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்குவோம். கரெக்டு தானே? அந்த குணான்னு எழுதியிருக்கிற கேக்கை கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல. கேக்கு பேரு தான் குணா, கேக்கு குணா இல்லை. இது கேக்கு தான். கரெக்ட் தானே? இது கேக் தான். குணாங்கிறது என்னது அப்போ? ரெஃபரன்ஸ். நீங்க 10 கேக் இருக்கு, நீங்க எந்த கேக் எடுத்து தர சொல்லி கேட்பீங்க கடைக்கார்ட்ட? அந்த குணான்னு எழுதிருக்குல்ல, அந்த கேக்கை கொடுங்கன்னு தானே கேட்பீங்க. அப்போ இந்த சைடு வைக்கிற கால்சிங்கிறது ரெஃபரன்ஸ் நேம் தான். நீங்க பின்னாடி அதை ரெஃபர் பண்ணி கேட்பீங்க, குணான்னு எழுதியிருக்கோம் அந்த கேக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அந்த ரெஃபரன்ஸ் தான் இது. அந்த ரெஃபரன்ஸ் எந்த டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்றதா அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ரைட் சைடு இருக்கிறதா நியூன்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கறதா ஆப்ஜெக்ட். கேள்வி என்ன? லைன் நம்பர் 10ல எது ஆப்ஜெக்ட்? அப்ப ஹரிஷ்ங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் நேம்ங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறதா ரைட் சைடு இருக்கிறதா? இப்படி எழுதுறேன். பிளேயர், இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. பிளேயர் 1 ஈக்குவல்ஸ் டு நியூ பிளேயர் அப்படின்னு ஒன்று எழுதுறீங்க. உள்ள தோனின்னு எழுதுறீங்க, 100ன்னு எழுதுறீங்க, 200ன்னு எழுதுறீங்க, ஏதோ 5ன்னு எழுதுறீங்க, 4ன்னு எழுதுறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ இதில் ஆப்ஜெக்ட் நேம் தோனி 100, 200, 5, 3. கரெக்ட் தானே? அது இல்லைன்னா இங்கே ஹரிஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட். அது இல்லைன்னா இங்கேயும் இல்லை. அப்ப அது என்னது? ஆர்குமெண்ட்ஸ். என்ன ஆர்குமெண்ட்ஸ்? லோக்கல் வேரியபிளா குளோபல் வேரியபிளா? ரெண்டு அப்படின்னு முடிச்சுட்டா ரெண்டும் சொன்ன மாதிரி. ஆமா, பண்ணிருக்கணும்ல. இங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோமா? அப்புறம் என்ன லோக்கலா குளோபலான்னு கேட்டா, லோக்கலா குளோபலாங்கிற டிஸ்கஷன் ஏன் பண்ணீங்கப்பா? கேக்குறேன். இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இங்க தோனி 100, 200, 5, 3ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் லோக்கல் வேரியபிளா குளோபல் வேரியபிளா?
நாம ரிசீவ் பண்ற இடத்துல என்னன்னு சொல்லணும். அப்போ குளோபலா லோக்கலா? ஆமா முடியும். பொதுவா இங்க கொடுக்குற கண்டென்ட் இல்ல, முதல்ல இருந்தே கரெக்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. யாரும் ஒன்றும் கவனிக்கல. அவர் சொல்றது என்னன்னே ஒன்றும் கவனிக்கல. அவரே எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, சந்தேகம் மாதிரியே குளோபலா தானே இருக்கணும், இப்படி தானே அப்படி பாடி லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரா, அதனால அவருக்கே வந்து நம்ம கரெக்டா எங்க சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா அடிச்சு சொல்லியிருக்கலாம். இங்க இருக்கிற கண்டென்ட் ஆக்சுவலா இது லோக்கல் வேரியபிளா தான் போய் ஸ்டோர் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர்ல லோக்கல் ஆர்குமெண்ட்ஸ் எதுக்கு பாஸ் பண்றீங்க? ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எதுக்கு பாஸ் பண்றீங்க? ஒரு பக்கத்துல உட்காராதீங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்குமெண்ட் எதுக்கு பாஸ் பண்றீங்க? கரெக்ட். இந்த பிளேயர் ஒன்னோட பேரை பின்னாடி நான் பிளேயர் ஒன் டாட் நேம்னு எடுத்துக்கலாம், அப்படிதானே? எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? எப்படிங்க முந்தா நாள் இன்டர்வியூக்கு எல்லாரும் உட்காந்து ரெடியா? நீங்க முந்தா நாள் இன்டர்வியூ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம தேர மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே நான் லூப்பிங் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் தானே லூப்பிங் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அடுத்த ரவுண்டு நம்ம கன்ஃபார்மா செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்பியா வாழ்ந்துருக்கீங்க. நீங்க என்ன நம்புனீங்களோ அது நடக்குது. விட்டுருங்க. ஓவராலா நான் ஸ்பெசிஃபிக்கா தான் கேட்கல. அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் தானே இது. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறது தானே கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. அப்போ இங்கே பாஸ் பண்ணுறதெல்லாம் அப்போ குளோபல் வேரியபிளில் போய் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். பாஸ் நான் பேசுறதே புரியல, அப்படிதானா பேசிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்ச வார்த்தையா பேசிட்டு ஏதோ பேசிட்டு மனசு கஷ்டப்படாத, நீ கரெக்டா பேசுற மாதிரி கரெக்ட் தானே? இங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அதை இனிஷியலைஸ் பண்றது தான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே, அதானே? அந்த பழச பாருங்க. புதுசா நான் ஸ்ட்ரிங் பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு யாருக்குமே புரியலன்னா நான் எவ்வளவு எஃபர்ட் வேணாலும் போடலாம். என் மேல தப்புன்னு நான் ஃபீல் பண்ணலாம், நான் வீட்டில் போய் கிரவுண்ட் ஒர்க் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலாம், மறுநாள் வேற சாம்பிள்ஸோட வரலாம். பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர். திரும்ப கன்ஸ்ட்ரக்டர் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். நான் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வாங்க, எழுந்துறாதீங்க. என் கவலை எல்லாம் ஜாவாவை பத்தி இல்லை. இந்த பயிலகத்தை ஒரு ஸ்பேஸா வச்சுட்டு உங்களோட கேரக்டர்ல ஒரு சின்ன சேஞ்சை விதைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஹேபிட்டை மாத்துறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இந்த இடத்துல ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணும் போதாவது மாத்தலைன்னா பின்னாடி மாத்தவே மாட்டேங்க. வீட்டை பல தடவை சொல்றோம், பழைய நோட்ஸ் தாங்க உங்களோட லைஃப், பழைய நோட்ஸ் தாங்க லைஃப். பண்ண மாட்டேங்கிறீங்கிறதுக்கான பின் விளைவுகள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாசிங், அதெல்லாம் நம்ம டீமா நிறைய பேருக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஹரிஷ்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் ஆகிற ஆர்குமெண்ட், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல பிளேயர்னு ஒரு கிளாஸுக்கு இப்படி 5 ஆர்குமெண்ட்டை வாங்குற கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் எரர் வராமல் இருக்கும், இல்லைன்னா எரர் வரும். அப்போ நான் இந்த இடத்துல நியூ ஸ்ட்ரிங்னு கொடுத்து பிராக்கெட்ல ஹரிஷ்னு கொடுத்து எரர் வரலன்னா என்ன அர்த்தம்னா அவங்க இந்த ஆர்குமெண்ட்டை வாங்குற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நேம்ங்கிறது ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ், நியூ ஸ்ட்ரிங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்கு பிராக்கெட்ல இருக்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட். அவங்க இன்னொரு கிளாஸ் தானே, நம்ம எது கன்ஸ்ட்ரக்டர் பண்ணோம், அவங்க கிளாஸ் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நியூ ரெக்கர்ஷன் டெமோங்கிற ஒரு கிளாஸ்ல தான் ரொம்ப நாளா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்போதான் முன்னாடி ஒரு தடவை இவர் ஹரிஷ் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அரேவை எப்படி பிரிண்ட் பண்றது, அரேவை பிரிண்ட் பண்ண ஐன்னு போட்டு அட்டு வருது அப்படின்லாம் ஒரு தடவை. இப்போ அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும், அதான் அடுத்த டிஸ்கஷன்.
மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளாக தேவைப்படுறத பிரித்து வைக்கிறது, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக வச்சுக்கிறது. டீப் மெமரின்னு ஒன்று இருக்கு. இல்லை இது இந்த கதை சொல்கிற எல்லாருக்குமே அதெல்லாம் யாரும் பார்த்ததே கிடையாது. சொல்கிற கதையே காலகாலமாக ஜேவிஎம்மோட மெமரியை இன்டர்னலாக ஹீப் மெமரின்னு ஒன்று பிரித்து வச்சிடுறாங்க. ஹீப்புனாலே குவிச்சு ரோட்டில் கல்லெல்லாம் போட்டு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் ஹீப்புனா. கல்லுகள்லாம் அப்படி போட்டு வைக்கிறோம். இதுதான் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிற இடம் இந்த ஹீப் மெமரி. நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்டும் இதில் தான் இருக்கும். அது மாதிரி இன்னொரு ஒரு மெமரி ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன பேசணும்? அடுக்கிறது. வைக்கோல் வச்சு அடுக்கியிருப்பாங்கல்ல அப்படின்னு கட்டையாக வச்சு இந்த ஃபோட்டோ ஒன்று விக்கிபீடியாவில் ஒன்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். நீங்கள் கிரியேட் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் ஸ்டாக்ல கிரியேட் ஆகும். ஹீப் மெமரியவும் இன்னொன்று தனியாக பிரித்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு பேசுவாங்க. தனியாக பேசுவோம், நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிஞ்சால் பேசுவோம். ஆப்ஜெக்ட் எங்கே கிரியேட் ஆகுது, ஸ்டாக் மெமரியில் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ அடுத்த டிஸ்கஷன் இதில் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், வேரியபிள் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? ஆப்ஜெக்ட் நேம் என்ன? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண இது பேர் என்ன? ஆர்டிஎஸ். ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்ன பிரிண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. டே 2ங்கிறது என்னது? ரெக்கரேஷன் டெமோங்கிறது. அதுக்கு அடுத்து ஒரு அட் சிம்பிள் இருக்கு, அதுக்கு அடுத்து ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? ஹேஷ் கோடுன்னு இது பேர். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹேஷ் கோடு உண்டு. இப்போ பிரிண்ட் ஆகிருக்கிறது ஹேஷ் கோடு இல்லை, ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அதனால தான் அந்த EEF எல்லாம் வரும். படிச்சிருக்கோமா? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது தனி மெமரி ரெஃபரன்ஸ். ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி, நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ஆதார் கார்டு தானே தனித்தனி அடையாளம். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி மெமரி ரெஃபரன்ஸ் உண்டு. அந்த மெமரி ரெஃபரன்ஸோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை தான், அந்த மெமரி ரெஃபரன்ஸுக்கு தான் ஹேஷ் கோடுன்னு பேர். ஹெக்ஸாடெசிமல் அதாவது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன், ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹேஷ் கோடுங்கிறது ஒரு நம்பர், அவ்வளோ. இந்த நம்பர் இன்டீஜரில் ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும், நெகட்டிவ்ல கூட பிரிண்ட் ஆகும். ஒரு ஐடென்டிட்டி நம்பர், அது ஐடினே சொல்லிடலாம்ல. ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அதாவது ஒன்று சொல்லணும்ல. நீ என்ன கேட்கறது? நான் கேட்கிறேன் எதை ட்ரூன்னு சொல்லியா? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஆமா, ஆப்ஜெக்ட்டுங்கிறது நியூன்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்குறதான ஆப்ஜெக்ட். கிளாஸோட மெமரி ரெஃபரன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். நான் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கேன்ல, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டால் இந்த லொக்கேஷனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டாக? இவங்க லொக்கேஷனுக்கு ஒரு பாயிண்ட், உங்கள் லொக்கேஷனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறது தான் மெமரி ரெஃபரன்ஸ். ஒரு கிளாஸுக்குள்ள ஆப்ஜெக்ட் எங்கே கொடுக்காது அப்படிங்கிறதா மெமரி ரெஃபரன்ஸ். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கோம், உங்க நோட்ஸ்ல இருக்கும் கட்டாயம். ஆப்ஜெக்டை பத்தி படிக்கும் போதே அதை படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸுக்கான ஐடி தான் இந்த ஹேஷ் கோட். இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? ஏன் ஹேஷ் கோட் பிரிண்ட் அதெல்லாம் இல்லை? ஏன் நேம் பிரிண்ட் ஆகாம ஹேஷ் கோட்? நீங்க நான் வந்து எப்படி கேட்கறேன்னா, நீங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, இதுக்கு ஹேஷ் கோடுன்னு பேர் வைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஹேஷ் கோடுன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக டூஸ் கோடுன்னு ஒருத்த பேர் வச்சா அதையும் கேட்டுக்கிறீங்க. இதை ஏன் ஹேஷ் கோடுன்னு பேர் வச்ச? அதுக்கு எதுக்கு ஆதார் கார்டுன்னு பேர் வச்சா? இதுக்கு எதுக்கு பேன் கார்டுன்னு பேர் வச்சா? இதுக்கு எதுக்கு டிரைவிங் லைசன்ஸ்னு பேர் வச்சேன்னு கேட்கணும்ல. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம்க்கு ஹேஷிங் அல்காரிதம்னு பேர்.
ஹேஷ்ங்கிறது பொதுவா ஹேஷ் சிம்பிள் என்ன? ஹேஷ். பொதுவா அமெரிக்கன்ஸோட இது வந்து ஹேஷ்ன்னு அவங்க நம்பர் எழுதுறாங்கல்ல. நம்ம வந்து நம்பர்னு போட்டு இப்படி எழுதுவோம். நம்பர் 1 2 3 NO டாட் வைக்கிறோம்ல. அமெரிக்கன்ஸ் வந்து ஹேஷ் போட்டு 1 2 3 கொடுப்பாங்க. ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அவங்க ஹேஷ் கொடுப்பாங்க. ஹேஷ் சிம்பிளை கொடுப்பாங்க. அப்போ யூனிக்கா காமிக்கிறது அப்படிங்கிறது, யூனிக்கா ஒரு ஐடி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஹேஷிங்னு பேர் வைக்கிறான். அவங்களோட டே டு டே லைஃப்ல ஹேஷ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. அப்போ அந்த எடுத்து ப்ரோக்ராமிங்ல அப்ளை பண்ணி ஹேஷ் கோடுன்னு அதுக்காக ஹேஷ்ன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ ஹேஷ்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தனியா ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு கோடு எழுதணும். அந்த ஐடியாவுக்கு ஹேஷிங் அல்காரிதம்னு பேரு. அந்த ஹேஷிங் அல்காரிதம்ல ஒரு கோடு, ஒரு நம்பர், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி ஒரு கோடு ஜென்ரேட் ஆகுது. அதுக்கு அவங்க ஹேஷ் கோடுன்னு பேர் வைக்கிறாங்க. அவ்வளோ புரியுதா? அப்போ ஹேஷ் கோடுங்கிறதே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான். மெமரியோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக இருக்கும். அந்த நம்பரில் இருக்கிறதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட மெமரி எங்கே இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து காட்டுவாங்க. புரியுதா? ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஹேஷ் கோட் பிரிண்ட். ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் பிரிண்ட் ஆகும். ஹேஷ் கோட் அப்போ பிரிண்ட் பண்ணவே முடியாதா? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. கோடு தானே சொல்ற, ஹேஷ் கோடை தானே நீ பிரிண்ட் பண்ணணும். நீ எதுக்கு ஹேஷ் கோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை மாற்றி பிரிண்ட் பண்ற? ஒரு கேள்வி வந்துருக்குல்ல. கரெக்ட் தானே? ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணலாம். அப்போ ஹேஷ் கோடை எப்படி பிரிண்ட் பண்றது? யாரோட ஹேஷ் கோடு உங்களுக்கு வேணும்? ஆர்டிங்கிற ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு வேணும். கரெக்டா? ஆர்டிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கிளாஸ் தான். இதில் ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு, வேண்டாம்னா அதையே ரிமூவ் பண்ணிடலாம். மெயின் மெத்தட் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இல்லை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆர்டி டாட் ஹேஷ் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணி, இதுதான் ஹேஷ் கோட் 99550389 தான் இந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட். இந்த ஹேஷ் கோடோட டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் போய் நான் இந்த டெசிமல் நம்பரை கொடுத்து ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தா என்ன நம்பர் வருது? 5F04B5. 5F0. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது ஒரு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ, ஹேஷ் கோடோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? ஆர்டிங்கிறது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? ரிகர்ஷன் டெமோவோட ஆப்ஜெக்டா? ரிகர்ஷன் டெமோ கிளாஸ்ல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? எத்தனை அவங்களோட ஓன் மெத்தட்ஸ், எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? இன்டர்னல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் எந்த லைன்ல முடிஞ்சிருது? லைன் நம்பர் 14ல முடிஞ்சிருது. லைன் நம்பர் 14ல முடியுதுன்னா எத்தனை மெத்தட்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க? அந்த ஒரு மெத்தட் பேர் என்னது? மெயின் மெத்தட். கரெக்டா? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எந்த கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியும்? அந்த கிளாஸ் மெத்தடை தான் கால் பண்ண முடியும். அப்போ ஆர்டிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு எந்த கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியும்? ரிகர்ஷன் டெமோல இருக்கிற மெத்தடை தான் கால் பண்ண முடியும். ஹேஷ் கோடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க, எப்படி? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். ஆமா, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆர்டின்னு வச்சு நான் என் இஷ்டம் போல ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கலாமா? ஆர்டி அப்படின்னு மெத்தடை கால் பண்ணிட்டு ஆர்டிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணா என்னை ஜாவா சும்மா விடுமா? ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட் எங்க இருக்கு? ரிகர்ஷன் டெமோவே என் கிளாஸ் இல்ல, மெத்தட் தானே. பிராக்கெட்ஸ் இருந்தா மெத்தட் தானே. மெத்தட் எப்படி கால் ஆகுது? நான் கிரியேட் பண்ண கிளாஸுக்கு ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட் எப்படி இருக்கு? ஆர்டிங்கிறது
இருக்கட்டுங்க. ஜாவா டாட் லேங்லேயே இருக்கட்டும். என் ஆப்ஜெக்ட் வச்சு நான் எப்படி அதை கால் பண்ண? அப்போ ஜாவா டாட் லேங்கில் தான் மேத் கிளாஸ் இருக்கு. மேத் கிளாஸில் தான் வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு. அப்போ என் ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணிக்கலாமா? ஏன் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்ல வச்சு நீங்க வேற ஏதோ எங்க இந்த மெத்தட் இருக்குன்னு எனக்கு தெரியல. குத்து மதிப்பா இருக்கும்பா நம்பிக்கையோ அப்படின்னு சொல்றீங்க. எரர் வரல இல்ல, இருக்குதானே செய்யணும். ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? ஆன்சர் அப்படி சொல்லிடலாமான்னு கேட்க. எப்படி இந்த இடத்துல எரர் வரல? இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஆன்சரும் தெரியும். பல நாளாவே நான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டாலே நீங்க வந்து நல்ல ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிக்கலாம். மொக்கையான கேள்வி தான் நான் கேட்பேன். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸ்ட்ராங்கா நீங்க நம்பலாம். நீ வேணா சொல்லலாம், மொக்கையான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், ஸ்டாண்டர்டா வா வேணா வரைக்கும் விட்டுருலாம். கன்ஃபார்மா உங்க எல்லாருக்கும் இதுக்கு ஆன்சர் தெரியும். வேற கிளாஸ் மெத்தட ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எந்த கிளாஸ் மெத்தடெல்லாம் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எந்த கிளாஸ் மெத்தடெல்லாம் இந்த இடத்துல எரர் வரலைனாலே என்ன அர்த்தம்? இதுக்கு பேரண்ட் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பேரண்ட் கிளாஸ் பார்த்து எந்த கிளாஸ் பேரண்ட்னு பார்த்து சொல்லுங்க. பேரண்ட் கிளாஸ் எப்படி பார்த்து சொல்றது? எக்ஸ்டென்ஸ் கொடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? கொடுக்கல. அப்போ இந்த ஹேஷ் கோடுங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ் மெத்தடாக தான் இருக்கணும். ஏன்னா பேரண்ட் சைல்டு ஆப்ஜெக்ட் பிஹேவ்ஸ் அஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஐடியாவுக்கு தான் என்ன பேரு? இன்னெரிட்டன்ஸ்னு பேரு. அதனால தான் அதை படிச்சுட்டுலாம் இங்கே வரும். இன்னெரிட்டன்ஸுங்கிறதே சைல்டு ஆப்ஜெக்ட் பேரண்ட் ஆப்ஜெக்டாக நடந்துக்கும். அப்போ ஏன்ட்ட ஒரு விஷயம் இல்லை, ஆனால் நான் அந்த விஷயத்த பண்ணுறேன்னா கட்டாயமாக அது எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதா தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்துருக்கிற ரைட்ஸாக தானே அது இருக்கணும். அதுதான் அப்போ ஹேஷ் கோட் மெத்தட். அப்போ அடுத்த கேள்வி என்னது? பேரண்ட் கிளாஸ் இருக்கு, இருக்கிறதுனால தான் எரர் வரல. பேரண்ட் கிளாஸ் எங்க இருக்கு? பேரண்ட் கிளாஸ் இருந்தா இப்ப பேரண்ட் கிளாஸ் இருக்கா இல்லையா? இம்ப்ளிமெண்ட் ஆகுதுக்கான கீவேர்டு என்ன? எக்ஸ்டென்ட் பண்ணல. அப்ப எக்ஸ்டென்ட் பண்ணலன்னா அப்ப இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் இருந்தா தானே அது பேரண்ட் கிளாஸ். எக்ஸ்டென்ஷன் கொடுக்காமலே அப்ப பேரண்ட் கிளாஸ் இருக்கலாமா? அப்ப கேள்விதான், இந்த இவ்வளவு சந்தேகம் வந்துருது. அப்ப இது கட்டாயமா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் தான். அந்த பேரண்ட் கிளாஸ் என்ன? கரெக்டா? கொஸ்டின் புரியுதா? ஆன்சர்லாம். அப்போ இப்போதான் என்ன பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இன் ஜாவா இப்படி பேசுவாங்க. இது நான் முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட ஜாவாவுக்கும் C++க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு முன்னாடி ஒரு தடவை படிச்சிருக்கோம். இப்போ படிக்கும்போது உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜாவா ஃபாலோஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இது யாராவது எழுதியிருக்கீங்களா இல்லை ஞாபகம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. C++ ஃபாலோஸ் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோமா? எப்பவோ சொல்லி இருக்கலாம், சொன்னதில்லை. அப்ப சொல்லல. நானும் சொன்னேன்னு சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர், ட்ரீ ஸ்ட்ரக்சர். ட்ரீ ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஃபேமிலி ட்ரீ. தாத்தா பாட்டி யாரு, அப்பா அம்மா யாரு, இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ வரைவோம்ல, அதான் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இது ஜாவாவோட ஸ்ட்ரக்சர். C++ஓட ஸ்ட்ரக்சர் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறீங்க, எல்லா மரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தானே, எல்லாம் ஒண்ணா கூட்டு குடும்பமா இருக்காங்கல்ல. ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு அதுல என்ன சொல்றாங்கன்னா, உள்ள போறீங்க, ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறீங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய சொல்ற தேக்கு மரமா இருக்குன்னு வச்சுக்கோம், இல்ல நிறைய பனைமரமா இருக்கு. எந்த பனைமரத்தோட விதையில இருந்து எந்த பனைமரம் வந்ததுன்னு தெரியாது. பெரிய பனங்காட்டுக்குள்ள போறீங்கன்னா எந்த பனைமரத்தோட விதையில இருந்து எந்த பனைமரம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்ட் தானே? அதான் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர். ட்ரீ ஸ்ட்ரக்சருங்கிறது என்னன்னா, இவர் தான் அப்பா அம்மா,
இவர் தான் தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா இவங்க தான், இவங்க கிட்ட இவங்களுக்கு தான் இந்த குழந்தைங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு தான் இந்த குழந்தைங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு தான் இந்த குழந்தைங்க பிறந்தாங்கன்னு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதான் ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கையே C++ ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு போனாங்க. ஜாவா அதை ட்ரீ ஃபேமிலி ட்ரீ மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு போனாங்க. ம்? அப்போ அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? அப்போ இந்த ஃபேமிலி ட்ரீயோட ஆரிஜின் எங்க இருந்து அப்படின்னு கேட்கணும். அதை சொல்றேன். ஜாவா விட்டுருவோம். இந்த கதைக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒரு 4-5 க்ளூ சொல்றேன். விடுகதை 4-5 க்ளூ சொல்றேன், யாருன்னு சொல்லுங்க. யா ஒரு ஆணும் பெண்ணும், இவங்க தான் உலகத்தோட முதல் தாய் தந்தை அம்மா அப்பா. இல்ல ஃபுல்லா 4-5 க்ளூக்கு அப்புறமா பதில் சொல்லு. இவங்க தான் உலகத்தோட முதல் அம்மா அப்பா. சரியா? ஃபுல்லா கிறிஸ்டியன் விட்டுருங்க. நீங்க ஹிந்துனா ஹிந்துவாவே யோசிச்சு கூட சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே கேட்க முடியும். கதை இல்லை. இவங்க தான் உலகின் முதல் அம்மையப்பன். சரியா? பாயிண்ட் நம்பர் 1. இவரோட ட்ரெஸ் இருக்குல்ல, அது வந்து தோல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு. புலித்தோலா இருக்கலாம், ஏதோ ஒரு விலங்கு தோல்ல இவர் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாரு. 3வது பாயிண்ட் சொல்றேன். இவர் குடும்பத்துல பிரச்சனைக்கு இவர் குடும்பத்துல வந்து இவர் குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் ஒரு பழம். பழம். இவருக்கும் பாம்புக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன். யாரை பத்தி பேச? சிவன் பார்வதி தான் உலகத்தோட முதல் அப்பா அம்மா. கரெக்டா? சிவன் தான் வந்து புலித்தோலை எடுத்து கட்டியிருப்பாரு. அவர் குடும்பத்துல தான் ஒரு பழத்தை வச்சுட்டு உலகத்தை சுத்தி வர்ற கதை. பாம்பை தான் சுத்தியே வச்சிருக்காரு. இதே ஸ்டோரி தான் ஆதாம் ஏவாள் ஸ்டோரியும். நீங்க கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா ஆதாம் ஏவாள்லயும் ஒரு பாம்பு தான் வரும். இதுதான் வந்து நாலேஜ் ஃப்ரூட் அப்படிதானே, இதுதான் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுங்கன்னு சொல்லும். இது வந்து ஒரு ரிசர்ச், ரிலிஜியஸ் ரிசர்ச். அதாவது ஹிந்து ரிலிஜியனும் கிறிஸ்டியானிட்டியும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச். ரெண்டுமே ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே சாமியை தான் கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இயேசுங்கிறதும் முருகன்கிறதும் ஒண்ணுதான். பெரிய ரிசர்ச், ரியலாவே ரிசர்ச் இருக்கு அதுல. அதாவது இங்க அதுக்கு நிறைய பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆதாம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஆதாம்ங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை, ஆதிங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை. அது உள்ள போனீங்கன்னா நிறைய ஸ்டோரி பேசலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா இருக்கும். ஆதாம் ஏவாளோட கல்லறை வந்து ராமேஸ்வரத்துல அப்துல் கலாம் வந்து ஆதாம் ஏவாளோட பசங்களோட கல்லறையே அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்றாங்க. இது ஆதாம் ஏவாள் பசங்களோட கல்லறை தான் அப்படின்னு அப்துல் கலாம் ராமேஸ்வரம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட அண்ணன் ஃபேமிலியில இருந்து ஒரு பெரிய கல்லறை, அது 15-20 அடிலாம் இருக்கு. பைபிள்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா ஒருத்தன் 1000 வருஷம் வாழ்ந்தான், 2000 வருஷம் வாழ்ந்தா கதையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை ஆதி மனிதர்கள் இப்படி வாழ்ந்திருக்கலாம், தெரியல, இவ்வளோ உயரமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது. இப்படிலாம் ஸ்டோரி இருக்கு. ஸ்ரீலங்கால வந்து கல்லறையே இருக்கு. ஸ்ரீலங்கால வந்து சிவன் பாதம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இங்கதான் சிவன் வந்தாரு, முதல்ல வந்து மனுஷனை வந்து சிவன் இங்கதான் படைச்சாரு அப்படின்னு வந்து சிவன் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதை ஹிந்துஸ் போய் கும்பிடுறாங்க. இங்கதான் ஆதாம் பிறந்தாருன்னு கிறிஸ்டியன்ஸ் அதை போய் விசிட் பண்ண ஆதாம் பாதம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கு, தனி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய உள்ள 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 போய் எக்கச்சக்கம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பைபிள் வந்து பைபிளில் வந்து முதல்ல ஆதியாகமம்னு ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது. அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகில் ஒரே ஒரு மொழி இருந்தது அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்போ அந்த ரிசர்ச் வந்து தமிழ் தான் அப்படின்னு ரிசர்ச், வேற வேற லாங்குவேஜ் அதில் கனெக்ட் ஆகலை. இதெல்லாம் பெரிய ரிசர்ச், தனி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ். இப்போ நம்மளோட ஜாவா ஃபேமிலி ட்ரீ, அப்போ எப்படி ஆதாம் ஏவாள்னு பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அந்த முதல்ல அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும், அப்படி தானே? ஆடம் நபி, ஆடம் ஈவ், ஆதாம் ஏவாள், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் முதல்ல ஒரு மனுஷன் பிறந்தான், அவன்கிட்ட இருந்து தான் அடுத்தடுத்த சந்ததிகளாக நம்ம வந்துட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ அது மாதிரி ஜாவாவும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். முதல்ல ஒரு கிளாஸை கிரியேட். நம்ம ஏன் மனுஷனை நடந்துக்கிறோம்?
ஏன்னா மனுஷனா பிறந்துட்டோம், மனுஷனா நடக்கும். அவ்வளோதானே ஆன்சர் அதுக்கு. கரெக்ட் தானே? முன்னாடி இருக்கிறவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோ. அப்போ அது மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து மனுஷனுக்கான கேரக்டர்லாம் ஏன் வருதுன்னா, அப்பா அம்மா மனுஷனா இருக்கிறதுனால மனுஷனுக்கான கேரக்டர் வருது. குரங்கா இருந்தா குரங்கா இருந்துக்கும். இருக்குல்ல. அது மாதிரி கேளுங்க. அது மாதிரி ஜாவா வந்து ஜாவால நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்கும் இன்னெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் எல்லாமே தெரியுதுல்ல. நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணா அந்த கிளாஸுக்கு எக்ஸ்டென்ஷன் சொன்னா என்னன்னு தெரியுது, இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொன்னா என்னன்னு தெரியுது, ஃபைனல்னு சொன்னா என்னன்னு தெரியுது, அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னா என்னன்னு தெரியுது. நம்ம எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கு. உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை மனுஷனா நடந்துக்குது. அது மாதிரி நம்ம எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த அந்த கிளாஸுக்கு ஜாவா கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், கன்ஸ்ட்ரக்டர், ஃபைனல், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? எப்படிங்க நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்கும் தெரியுது அப்படின்னா, எல்லா குழந்தையுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு குழந்தையா பிறக்குது. அது எப்படி எல்லா குழந்தையும் அப்படி பிறக்குது? இப்போ நான் மனுஷங்கன்னா எங்க அப்பா அம்மா மனுஷன், ஒரு இன்னெரிட்டன்ஸ் இருக்குல்ல. அந்த இன்னெரிட்டன்ஸ் மூலமா தான் நான் அந்த மனுஷ தன்மைக்கு வரேன். அதே மாதிரி ஜாவால நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸும் எப்படி வருதுன்னா, ஜாவாவோட பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு ஜாவால ஒரு கிளாஸ் இருக்கு. இதுதான் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுதான் எல்லா நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்குமான ஆதாம் ஏவாள் இந்த கிளாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பேரண்ட். அந்த பேரண்ட் கிட்ட இருந்து நம்ம வர்ற, நம்ம கிரியேட் பண்ற எல்லா கிளாஸும் பை டிஃபால்ட் அதோட சைல்டு. இருக்கு. எப்படி நீங்க முதல்ல அப்பா அம்மாவுக்கு சிவன் பார்வதின்னு பேர் வச்சுக்கோங்க, ஆதாம் ஏவாள்னு பேர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. அவங்க ஃபெய்த் படி ஒரு பேர் வச்சுக்கிறோம். கரெக்டா? ஆனா அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் நம்ம. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல எதுவும் சந்தேகம் இல்லை. அப்ப நான் அப்பா அம்மா பேர் எழுதும்போது யஸ்வந்த் கிருஷ்ணா சன் ஆஃப் ஆதாம் ஏவாள்னு எழுதிக்கலாமா? இப்படி சொல்றோமா? எல்லாருமே அப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து தானே வந்தோம். நான் இப்ப என் பேர் எழுதிக்கிறேன், சன் ஆஃப்னு போட்டு ஆதாம் ஏவாள்னு எழுதிக்குவா? எல்லாருமே அப்படித்தானே. என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஏபிசிடின்னு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. எழுதுவீங்களான்னு கேட்கறேன். எழுத மாட்டோம்ல. நம்ம அம்மா அப்பா பேர் எழுதுவோம்ல. சன் ஆஃப், டாட்டர் ஆஃப்னு போட்டு நம்ம அம்மா அப்பா பேர் எழுதுறோம்ல. ஏன் அவங்க பேர் எழுதுறது இல்லை? அதுவும் உண்மை தானே. ஏன்னா அது அண்டர்ஸ்டுட். அதை போட்டு என்னன்னு விளக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எங்க அப்பா அம்மா இவங்க தாங்க அப்படின்னு சொல்றது ஓகே. முதல்ல ஒருத்தர் தான் இருந்தாரு, அதை எதுக்கு நான் எழுதிக்கிட்டே இருக்கணும்? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்குமா? சன் ஆஃப். இப்போ எங்க அப்பா அம்மா பேர் போட்டு நான் இப்போ சன் ஆஃப் ஆதாம் ஏவாள்னு எழுதணும். எங்க தாத்தா பாட்டி பேர் போட்டு சன் ஆஃப் ஆதாம் ஏவாள் அப்படித்தானே எழுதணும். எழுதுறதா இருந்தாலும் அது அண்டர்ஸ்டுட். உலகத்துல இருந்த முதல் அப்பா அம்மாட்ட இருந்து தான் எல்லாரும் வந்தோம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டுட். அது வெளியில சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னோட இம்மிடியட் ப்ரிடிசிசர் யாரு, என்னோட இம்மிடியட் சுப்பீரியர் யாரு, அதை நான் வெளியில சொன்னா போதும். எங்க அப்பா அம்மா யாரு, என் தாத்தா பாட்டி யாரு, நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனா, அது சொன்னா போதும்ல. அதனாலதான் நம்ம எப்படி இந்த இடத்துல ஆதாம் ஏவாள்னு எழுதுறது இல்லையோ, அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ற எந்த கிளாஸுக்கும் பின்னாடியும் எக்ஸ்டென்ஸ்னு போட்டு ஆப்ஜெக்ட்னு எழுதுறது இல்லை. எழுதணுங்கிற தேவையில்லை. அது அண்டர்ஸ்டுட். எழுதுனா தப்பு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. தேவையில்லை. எவ்ரி கிளாஸ் இஸ் a சைல்டு கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ். அது ப்ரீ டிஃபைன்டா இருக்கலாம், யூசர் டிஃபைன்டா இருக்கலாம். நீங்க கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுமே every class whether it is predefined, every class is a child class of object class. அப்ப ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல ஓ கேபிட்டல், கிளாஸ் நேம்ல. கரெக்டா? அப்ப ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அடுத்த கேள்வி, அந்த கிளாஸ் எங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க, அந்த கிளாஸ் எங்க இருக்கு, எந்த பேக்கேஜ்ல இருக்கு? நீங்க தான் சொல்லணும். ரிகர்ஷன் டெமோ எந்த கிளாஸ் பேக்கேஜ்ல இருக்கு? டே 2ல இருக்கு. ஆப்ஜெக்ட் கிளாஸ் எந்த பேக்கேஜ்ல இருக்கு? ஏன் லேங்ல தான் இருக்கும்.
ஓகே. இம்போர்ட்டே கேட்கல இல்ல. ஆமாமா கரெக்ட். நீங்க கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க அடுத்த லெவல் யோசிச்சிட்டீங்க. நான் முன்னாடி ஆமா இம்போர்ட்டே கேட்கல. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கலனாலே அது எங்க தான் இருக்கணும்? ஜாவா டாட் லேங்ல தான் இருக்கணும். பேசிக்னால அது எங்க தான் இருக்கணும்? ஜாவா டாட் லேங்ல தான் இருக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போதான் அதை போய் பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் பார்க்க போறோம். நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்டோரியே அப்படியே நம்மளை எங்கெங்கெல்லாமோ கூட்டிட்டு போவோம். புரிஞ்சு படிக்கணும் அவ்வளவுதான். பைத்தான்ல எல்லாத்துலயும் இந்த ஐடியாவை எடுத்திருப்பாங்க பின்னாடி. கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் கிளாஸ் ஹையரார்கி. எவ்ரி கிளாஸ் ஹேஸ் ஆப்ஜெக்ட் as a சூப்பர் கிளாஸ். நீங்க கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்குமே சூப்பர் கிளாஸ் யாரு? ஆப்ஜெக்ட் தான். அதை நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ ஒருவேளை நான் சூப்பர் கிளாஸ்னு வேற ஒன்று எழுதிட்டேன்னா, ஓ நான் என் பேர் எழுதிக்கிறேன் கரெக்டா, இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லி என் பேர் எழுதிட்டேன். எழுதிட்டு நான் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஆப்ஜெக்ட்னு எழுத வேண்டிய தேவையில்லை. அண்டர்ஸ்டுட். ஒருவேளை இப்போ நான் எங்கள் அப்பா பேரை எழுதிட்டேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கேன்னா வரலையா? அவங்களே புலிகேசியில வடிவேல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை ஹெல்ப் பண்ண மாட்டான். அரண்மனையில் ஒன்றென்றால் யாரும் வருவது கிடையாது. அந்த புறத்தில் ஒன்றென்றால் மட்டும் ஓடி வந்து மேலே பாய்ந்து விடுவது. கேட்கும்போது ஒன்றும் சொல்ற கிடையாது. இது சொல்லுங்க, இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் கிருஷ்ணன் எழுதுனா இந்த இடத்துல அப்ப எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட்னு அர்த்தமா கிடையாதா? ஆமா கிருஷ்ணன் ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டா கிடையாதா? சைல்டு எப்படி சைல்டு? நான் தான் எக்ஸ்டென்ஸ் கிருஷ்ணன் எழுதிட்டேனே, அப்புறம் எப்படி நான் ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு? இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? ஆமா கிருஷ்ணன் தான் பேரண்ட். அப்ப ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு நான் சைல்டா இல்லையா? இதான் கேள்வி. எப்படி எக்ஸ்டென்ஸ் கிருஷ்ணன் எழுதிட்டேனே. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்னது? நான் எங்க அப்பா பேர் சொல்லிட்டேங்க, அவர் அவங்க அப்பா பேர் சொல்லிட்டாரு. எப்படினாலும் அவங்க 3 பேரும் திரும்ப ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்த ஆளுங்க தானே. அப்போ கிருஷ்ணன் எக்ஸ்டென்ஸ் ஆடம் ஈவ்ங்கிறது இல்ல ஆப்ஜெக்ட் கிளாஸ்ங்கிறது அண்டர்ஸ்டுட் தானே. நான் டைரக்டா ஆப்ஜெக்ட்ல இருந்து வரல, நான் டைரக்டா ஆதாம் ஏவாள்ல இருந்து வரல. எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அப்படியே போய் கடைசியா ஒரு பெரிய தாத்தா பாட்டியா ஆதாம் ஏவாள் ஆப்ஜெக்ட்ல வந்து முடியுது. அதை நான் சொல்லாம விட்டேன்னா எங்க அப்பா அம்மா ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தாங்க. அது மாதிரி முந்தின கிளாஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோமா? நான் ஒரு பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றேன், அவர் இன்னொரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றாரு, அவ்வளோ. கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் கிளாஸ். இதுதான் பேங்க் பேக்கேஜில் இருக்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட். காமிக்கிறேன். கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் தி கிளாஸ் ஹையரார்கி. எவ்ரி கிளாஸ் ஹஸ் ஆப்ஜெக்ட் as a சூப்பர் கிளாஸ். அப்போ எல்லா கிளாஸுக்குமே சூப்பர் கிளாஸ் எது? ஆப்ஜெக்ட். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அரேஸ் இம்ப்ளிமெண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். கொடுத்துட்டாங்களா? கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்களா? மெத்தட் சம்மரி கொடுத்துருக்காங்களா? ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் ஃபைனலைஸ் கெட் கிளாஸ் ஹேஷ் கோட். இந்த ஹேஷ் கோடுன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம். அது எங்க இருக்கு? அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? நம்ம கால் பண்ண ஹேஷ் கோட் மெத்தட் எங்க இருந்து வருது அப்படின்னா இங்க இருந்து வருது. இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது புரியுதா? இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா
அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு ஒன்று பிரிண்ட் ஆகுது. இல்லை ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இல்லை எனக்கு ஹேஷ் கோடே வேணும்னு கேட்டிங்கன்னா ஹேஷ் கோடுன்னு கால் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஹேஷ் கோடு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க நிறைய மெத்தட் வச்சுருக்காங்க. அப்போ நான் எல்லா மெத்தடையுமே ட்ரை பண்ணலாமோ? அப்போ இந்த ட்ராப் டவுன் வருது இல்லை, ட்ராப் டவுனில் வர்றதில்ல மெஜாரிட்டி பேரண்ட் கிளாஸ்லேருந்து தான். எல்லாம் ஆப்ஜெக்ட் 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 ஆப்ஜெக்ட்னு இருக்கு முடிகிற இடத்துல. அது எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து. ஐடியா புரியுது? அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஸ்ட்ரிங்கை தானே ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஸ்ட்ரிங் படிக்கணும்னு தானே ஆரம்பித்தோம். ஸ்ட்ரிங் பற்றி என்னென்னலாம் பேசிடலாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுல. ஆனால் ஸ்ட்ரிங் பற்றி படிக்கவே இல்லை. கரெக்டா? இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்? நீங்க சொல்லு. என்ன கேள்வி கேட்கணும்? நீ ஸ்ட்ரிங்கை பற்றி தானே ஆரம்பிச்ச. இப்போ 1 மணி நேரமா ஸ்ட்ரிங்கை பற்றி பேசவே இல்லையே. ஏன் பேசவே இல்லை? அப்போ அதுவும் இதுவும் எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா? ஆமாம், கனெக்ட் ஆகுது. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? எதோட ஹெக்ஸாடெசிமல்? ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் நேம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தானே. ஆர்டிங்கிற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தானே பிரிண்ட் பண்ணீங்க. அப்போ நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தானே. அப்போ அதை பிரிண்ட் பண்ணால் அந்த நேமோட ஹெக்ஸாடெசிமல் ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஆனால் ஹரிஸ்னு வருது. எப்படி? அப்போ இங்கேயும் அதே தானே நடக்கணும். அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல மட்டும் பிராக்கெட்ஸ்ல கொடுக்குற வேல்யூ ஏன் கன்ஸ்ட்ரக்டர்ல? நீங்க கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஹரிஸ்னு கொடுங்க. அவ்வளவுதானே உங்க பிரச்சனை. இந்த இடத்துல ஹரிஸ்னு கொடுங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுங்க. அதாங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. this dot s equals to s ன்னு கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த ரிகர்ஷன் டெமோவுக்கும் ஹரிஸ்ங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த வேல்யூ அசைன் பண்ணியும் வச்சாச்சு. அப்போ இப்போ இந்த இடத்துல ஆர்டின்னு பிரிண்ட் பண்ணா ஹேஷ் கோட் பிரிண்ட் ஆகுமா, ஹரிஸ்னு பிரிண்ட் ஆகும்? எங்க பிரிண்ட் ஆகும்? ஹரிஸ்னு எப்படி பிரிண்ட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா அது பிரிண்ட் ஆகாது. அப்படிதான் ஆனா காமெடி இருக்குல்ல, அதை இங்க போட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்த இடத்துல ஹரிஸ்னு கொடுத்துருக்கீங்க, நேமை பிரிண்ட் பண்ணா ஹரிஸ்னு பிரிண்ட் ஆகுது. நானும் உங்களை நம்பி ஹரிஸ்னு கொடுத்துருக்கேன். ஆர்டியை பிரிண்ட் பண்ணா ஹரிஸ்னு பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. என்ன மெத்தட் இருக்கும்? கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன மெத்தட் இருக்கணும்? கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூ பாஸ் பண்றதோட முடிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துருக்கேன்ல, நேம் பிரிண்ட் பண்ணா ஹரிஸ்னு பிரிண்ட் ஆகுது. ஆர்டின்னு பிரிண்ட் பண்ணா அங்கேயும் ஹரிஸ் இருக்கு, பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஏன் பிரிண்ட் ஆக மாட்டேங்குது? இதான் டிஸ்கஷன். அதான் ஏன் பிரிண்ட் ஆகல, அதான் கேள்வி. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? கரெக்டா? ரியல் லைஃப்ல பேசுவோம். இது ஒரு ஆப்ஜெக்டா, இது ஒரு ஆப்ஜெக்டா, இது ஒரு அப்படியே இதை எடுத்துட்டு போய் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சிடறேன். பிரிண்ட் ஆகி வருமா? திட்டி விட்டுருவாரு. இதை எப்படி என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டி விட்டுருவார்ல. ஒரு பைக்கை தூக்கிட்டு போய் பிரிண்டர் மேல வச்சிருவா. ஆப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் வச்சிருவா. கரெக்ட் தானே? சரி, அப்ப இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் பிரிண்டிங் மிஷின்ல வைக்க மாட்டீங்க. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி வைக்க மாட்டீங்க. கையில ஒரு நோட் இருக்கு, இதை கொண்டு போய் வைக்கலாம். என்ன பிரிண்ட் ஆகும்?
ஒரு நோட் எடுத்து கொடுத்தோம்னா அந்த பேஜ் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அந்த டிசைன் என்னவோ அது அப்படியே பிரிண்ட் ஆகி வரலாம். கரெக்டா? இப்போ ஆப்ஜெக்டா பிரிண்ட் பண்ண கூடாதா? கரெக்ட். எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பிரிண்ட் பண்ண மாட்டோம். எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி. இந்த டஸ்டர் எடுத்தோம்னா ஒரு டெக்ஸ்டும் இல்லை. கரெக்டா? எழுதல இருந்தா நீங்க பிரிண்ட் டெக்ஸ்டா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்ல என்ன பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க. இதே போட்டோ ஜெராக்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் எடுக்கிறோம்ல, லைசன்ஸ் பேன் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல. கரெக்டா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தானே? எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இவர் சொல்ற மாதிரி அப்ப இதுலயும் தான் டெக்ஸ்ட் தானே இருக்கு, ரிமோட்லயும் டெக்ஸ்ட் தானே இருக்கு. அப்ப இதை நான் வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாமா? மீனிங்லெஸ். இதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது? கரெக்ட் தானே? எடுத்ததோட ஏசி ஆஃப் பண்ணிரு, சும்மா தானே இருக்க. கேளுங்க. அப்போ ஆப்ஜெக்டை டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணணும்னா சில ஆப்ஜெக்ட்ஸை டெக்ஸ்டா பிரிண்ட் பண்றோம், சில ஆப்ஜெக்ட்ஸை டெக்ஸ்டா பிரிண்ட் பண்றது இல்லை. ஏன் இல்ல? எந்த ஆப்ஜெக்டை டெக்ஸ்டா பிரிண்ட் பண்றோம், எந்த ஆப்ஜெக்டை பண்றது இல்ல. கரெக்ட். ஒரு லைசன்ஸை டிசைன் பண்றோம், ஒரு சர்டிபிகேட் டிசைன் பண்றோம், பிரிண்ட் கொடுக்குறோம். கரெக்ட் தானே? பண்றோம். இதே ஒரு சட்டை டிசைன் பண்றோம், பிரிண்டிங் மிஷின்லயா கொடுத்து எடுக்கிறோம். அப்போ சில ஆப்ஜெக்ட்ஸை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சில ஆப்ஜெக்ட்ஸை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறது இல்லை. கரெக்ட் தானே? இது ஒரு மனுஷனுக்கு புரியும். இதை பிரிண்டிங் மிஷின்ல வைக்கலாம்ப்பா, இதை பிரிண்டிங் மிஷின்ல வைக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு புரியும். ஜாவாவுக்கு எப்படி தெரியும்? மிஷினுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் சொல்லணும். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் டெக்ஸ்டா மாத்தி பார்க்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் டெக்ஸ்டா மாற்றக்கூடாது அப்படின்னு தெரியும். ஜாவாவுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்படி ஜாவாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிகர்ஷன் டெமோங்கிறது நீங்க கிரியேட் பண்ற கிளாஸ். அப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா அதுக்கு தெரியாது இதை டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணணுங்கிறது தெரியாது. டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணணுங்கிறது தெரியலங்கிறதுனால மெமரி ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணி. அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பண்ண முடியுமா? அப்படிதான் தெரியுது. ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பண்ண முடியுமாங்கிறது தெரியல, ஸ்ட்ரிங்கை பண்ண முடியுங்கிறது தெரியுது. அதுல இருந்து என்ன கேட்கலாம்? அப்போ நான் கிரியேட் பண்ற கிளாஸே அது மாதிரி பிரிண்ட் பண்ணி, நான் வந்து ஒரு லேப்டாப்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், மொபைல்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். நான் மொபைலோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்து கான்ஃபிகரேஷன் கொடுத்தேன்னா நான் டக்குன்னு மொபைல் ஆப்ஜெக்ட் ஒரு பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு மொபைலோட கான்ஃபிகரேஷன் பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். எந்த ஃபோனை சார் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அந்த சாம்சங்கில் இந்த மாடல் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சாம்சங்னு டைப் பண்ணி பிரிண்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு சாம்சங்கில் அந்த மொபைல், நான் சாம்சங்னு பிரிண்ட் பண்ணி மாடல் என்னங்கிறத கொடுத்துருவேன். கொடுத்தா எனக்கு சாம்சங் மொபைலோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் பிரிண்டடாக வரணும். இதான் சார் எங்களோட ஃபைனல் கொட்டேஷன் அப்படின்னு வரணும். இப்படி பண்ண முடியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் பேரை சொன்னா அந்த ஆப்ஜெக்டை பத்தின டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷனை ஜாவா கொடுக்கறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும்? இந்த கேள்வி புரியுதா? டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன். டெக்ஸ்ட்ங்கிற வார்த்தை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் கிடையாது. டெக்ஸ்ட்ங்கிறதுக்கான ப்ரோக்ராமிங் வேர்டு என்ன? அப்போ இதோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை கொடுக்க முடியுமா அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்டையுமே ஸ்ட்ரிங்கா மாற்ற முடியும். மாத்துறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். கரெக்டா? ஆக்ஷனுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்ன? மெத்தட். அப்போ அப்படி ஒரு மெத்தட் அவங்க வச்சிருக்கணும். எங்க வச்சிருப்பாங்கன்னா பேரண்ட் கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. பேரண்ட் கிளாஸ்ல அவங்க அப்படி வச்சிருக்கிற மெத்தடுக்கு பேரு toString. Returns a string representation of the object. எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் அதை டெக்ஸ்டா மாத்தி தான் பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? அப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
கெட் கிளாஸ் நேம் வழக்கமாக இந்த எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் இன்டர்னலாக டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கால் ஆகும். டூ ஸ்ட்ரிங்கிறத ஐ எம் கன்வெர்ட்டிங் திஸ் ஆப்ஜெக்ட் டூ ஸ்ட்ரிங், அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ நான் அது ஜாவா என்ன கொடுக்கும், அது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் உங்களோட பேக்கேஜ் நேம், உங்கள் கிளாஸ் நேம், ஒரு அட் சிம்பிள், அதுக்கப்புறமா உங்களோட ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இதுதான் உங்களுக்கு வருது. ஏன் இது வருது, எங்கேருந்து இது வருது அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் பேக்ரவுண்டில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் கால் ஆகும். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, we print an object, it will return as the string representation of the object. How அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில், internally two string method will be called. அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம கிளாஸ்ல இல்லை. டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எப்படி கால் ஆகும், நம்ம கிளாஸ்லேயே அந்த மெத்தட் இல்லை. இப்போ அது ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை கால் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. கரெக்டா? டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வில் பி கால். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இஸ் present in java.lang.object class. அப்படியே சுத்த விட்டு நமக்கு பழைய எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாங்க இந்த டிஸ்கஷன்ல. இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பாலிமார்பிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் அதோட தியரிட்டிக்கல் ஐடியாஸ் போதும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன். இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம், ஸ்ட்ரிங் பத்தி என்ன பேசியிருக்கோம், ஆப்ஜெக்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்ப டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கு. டூ ஸ்ட்ரிங் மெத்தட், இந்த மெத்தடை ஓவர் ரைடிங் பண்ண முடியுமா? எதை வாசிச்சு விட்டீங்க, எங்க இருந்து வாசிக்கிறீங்க, மேல இருந்து ஃபோர்த் லைனா? இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் ஆல் சப் கிளாஸஸ் ஓவர் ரைட் திஸ் மெத்தட். அவங்க சொல்லட்டும், அது வச்சுக்குவோம். ஓவர் ரைடிங் பண்ண முடியுமா முடியாதா? ஏன் முடியும், முடியாதுன்னா கரெக்ட் தான். முடியும்னா ஏன் முடியும், எதை வச்சு அவங்க முடியுங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. நம்ம ஓவர் ரைடிங் பண்ணலையே. ஓவர் ரைடிங்னா என்னது, இன்னைக்கு கிளாஸ்ல நான் ஃபீல் பண்ண, நான் முன்னாடி உங்ககிட்ட கிரவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன் தெரியுமா, ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் ட்ரெயினரை எதையாவது சொல்லி திருப்பி விட்டுறணும்னு. அதை இன்னைக்கு நல்லா பண்ணீங்க. பேரண்ட் சைல்டு பேரண்ட் கிளாஸ்ல இருக்க சைல்டு கொண்டு வரீங்க. அப்படி டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. நான் பண்ண முடியுமான்னு கேட்குறேன்.
பண்ணலாம்னா எந்த எந்த மெத்தடெல்லாம் பண்ணலாம், எந்த மெத்தடெல்லாம் பண்ண முடியாது, எந்த மெத்தடெல்லாம் ஓவர் ரைடிங் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்கணும். வாய்க்கு வந்தது என்ன சொல்லுங்க குணா, நீங்க தான் இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. கிளாஸ் ஆப்ஜெக்ட் எந்த மெத்தட் ஓவர் டூசிங் பத்தி பிரச்சனை இல்லை, எந்த மெத்தட ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஃபைனல் மெத்தட்ஸ், ஃபைனல் மெத்தட ஓவர் ரைடிங் பண்ண முடியாது. இப்போ இது ஃபைனல் மெத்தட் தானே, இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடுங்கிறது ஒரு ஃபைனல் மெத்தட் தானே, ஆமாவா இல்லையா? என்ன மென்ஷன் பண்ணல, ஃபைனல் மென்ஷன் பண்ணல, அப்போ இது ஃபைனல் மெத்தடா இல்லையா? இல்ல அப்போ இது ஓவர் ரைட் பண்ண முடியும். அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஓவர் ரைடிங்கிறது சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரெண்ட் இன் சேம் மெத்தட் நேம் சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் டூ டிஃபரெண்ட் கிளாஸஸ். அப்போ இப்படி எழுதிக்கலாமா? நம்ம ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும்ல. இப்போ நான் ரிட்டர்ன் பாருங்க, ரிட்டர்ன் திஸ் டாட் எஸ். எஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஹாரிஸ்ங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இப்போ இந்த ஆர்டி என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்க, முன்னாடி ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது இல்ல, ஹரிஷ்னு பிரிண்ட் ஆகுதா? எப்படி பிரிண்ட் ஆகுது, என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், சூஸ்டிங்க ஓவர் ரைடிங்னா என்னது? கரெக்ட் தான், சேம் மெத்தட் நேம், சேம் மெத்தட் நேம், சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபரெண்ட் கிளாஸஸ்னா என்னது? பேரண்ட்ல இருக்கிறத சைல்டுல நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி, அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ நீங்க என்னன்னு மாத்திக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஹரிஷ்னா கொடுக்கணுங்கிறதுல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல ஏபிசின்னு கொடுத்தேன்னா ஏபிசிடின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். என்ன வேணுமோ அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்டை அதோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் வேணும்னா அதுக்கு மெத்தட் நம்ம கிட்ட இருக்கு. ரிட்டர்ன் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கனாலே அது இன்டர்னலா போய் டூ ஸ்ட்ரிங் மெத்தடா கால் பண்ணும். ஏன்னா பிரிண்ட்னாலே எங்க தான் போகணும், ஸ்ட்ரிங்கை தான் பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ டைரக்டா போய் டூ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் இங்க தான் ரிட்டர்ன் ஆகுது. பிரிண்டவன் போய் டூ ஸ்ட்ரிங்கை கால் பண்ணும், டூ ஸ்ட்ரிங் என்ன ரிட்டர்ன் பண்ணதோ அதை பிரிண்ட் பண்ணி. இது வரைக்கும் டூ ஸ்ட்ரிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு, அதனால அதை ரிட்டர்ன் பண்ணிச்சு. அதை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல. டூ ஸ்ட்ரிங் மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன, ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன, ஃபைனல் மெத்தடா இல்லையா, ஸ்டாட்டிக் மெத்தடா இல்லையா? ஆமா, ஸ்டாட்டிக்கா இல்லையா? ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக்னு கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். கரெக்டா? அப்போ இது மாதிரி அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் ஓவர் ரைடிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் இந்த ஆதாம் ஏவாள் கதையை உங்ககிட்ட சொல்றேன். நம்ம அப்பா அம்மா பண்ண எந்தெந்த விஷயம்லாம் அவங்க பெர்மிட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா தான் இன்னெரிட்டன்ஸே. இன்னெரிட்டன்ஸ் எங்க வந்து கனெக்ட் ஆயிருதுன்னா பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஐடியாலாம் புரியணுங்கிறதுக்காக தான் முதல்ல அதை படிச்சுட்டு இங்க வந்தோம். நான் இப்பவும் சொல்றேன், ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கணுங்கிறது இல்லை. தியரிட்டிக்கலா அந்த நாலேஜ் வந்து மைண்ட்ல அடிமட்டத்துல இன்னெரிட்டன்ஸ்னா இதுதான், பாலிமார்பிசம்னா ஐடியா இதுதான் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. பின்னாடி எங்க சொன்னாலும் டக்கு டக்குன்னு மைண்ட்ல இருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா
ஹேஷ் கோடுன்னு ஒரு மெத்தடை படிச்சிருக்கோம், டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தடை படிச்சிருக்கோம். இந்த 2 மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கு? இதே கிளாஸ்ல இருக்கு. இப்போ ஒரு டவுட், டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணீங்க, அதனால ஹரிஷ்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல எப்படி ஹரிஷ்னு பிரிண்ட் ஆச்சு? டவுட் புரிஞ்சுக்கோங்க. ரிகர்ஷன் டெமோல ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணீங்க, அதனால ஏபிசிடினா ஏபிசிடின்னு பிரிண்ட் ஆச்சு, ஹரிஷ்னா ஹரிஷ்னு பிரிண்ட் ஆச்சு, என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆச்சு, அது ஓகே. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே இங்க, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல எப்படி ஹரிஷ்னு பிரிண்ட் ஆச்சு? அங்க ஹேஷ் கோடு தானே பிரிண்ட் ஆயிருக்கணும். கேள்வி புரியுதா? இந்த இடத்துல ஆர்டின்னு ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றீங்க, அப்போ இதுக்கு முன்னாடி அது ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? உங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட் உங்க கிளாஸ்ல டூ ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணலைன்னா என்ன கிடைச்சிருக்கும்? ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் கிடைச்சிருக்கும். கரெக்டா? இப்போ ஏன் சந்தேகம், இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது எப்படி ஹரிஷ்னு பிரிண்ட் ஆச்சு? ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தானே பிரிண்ட் ஆயிருக்கு. உங்க கிளாஸ்ல தானே ஓவர் ரைட் பண்ணிருக்கீங்க, அது ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்ல. கேள்வி புரியுதா? ஆமாங்க, அப்போ ஹெக்ஸாடெசிமல் ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தானே இந்த ஹரிஷ் பிரிண்ட் ஆயிருக்கணும். என்ன இருக்கும்? என்ன மெத்தட் இருக்கும்? என்ன மெத்தட்? இதே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் அவங்களும் ஓவர் ரைட் பண்ணிருக்கணும். அவங்க பண்ணதை பார்த்து தான் காப்பி அடிச்சு தான் நம்ம பண்றோம். அவங்க இதே டூ ஸ்ட்ரிங் மெத்தட், ஆமா டூ ஸ்ட்ரிங் அவங்களும் ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு தானே. ஸ்ட்ரிங் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் ஆப்ஜெக்ட் தானே. ஸ்ட்ரிங் கிளாஸ் இதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்காங்களா என்னன்னா ஸ்ட்ரிங் கிளாஸ்ல போய் பார்த்துக்கலாம். அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் கிளாஸ்ல போய் பார்த்துக்கலாம். உங்களே அதை சொல்றாங்க, இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் ஆல் சப் கிளாஸஸ் ஓவர் ரைட் திஸ் மெத்தட். போய் சொல்லிடுறேன்ப்பா, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. கட்டாயம் பண்ணியிருப்பாங்கல்ல. கரெக்டா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? A string representation of the object. ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் எல்லாம் நல்ல ஏரியாவுக்கு கூட்டிட்டு போகும். உங்களுக்கு கான்செப்சுவலா நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்க. அப்போ கதையை ஸ்ட்ரிங்ல ஆரம்பிச்சு ஆப்ஜெக்ட்டுக்கு போய் திரும்ப ஸ்ட்ரிங்னு ஆரம்பிச்சிருப்போம்ல, அதனால ஸ்ட்ரிங்கு கொண்டு வந்து நிறுத்திடணும்ல, நிறுத்தியாச்சு. அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்ட்ரிங்கோட நேச்சர்லாம் நிறைய இருக்கு. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நாளை கிளாஸ்ல வேணா அதெல்லாம் டிஸ்கஸ்